ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் முட்டை வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குயிக்காக ஒரு 30 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு முட்டையை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெறும் முட்டையை சேர்க்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் மசாலாலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி சேர்த்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதில் முட்டை சேர்த்துக்கிறேன். 4 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி மேலே லைட்டாக கத்தியில் கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா பிடிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி முட்டை எல்லா சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் டோட்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா போதும். இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுனால முட்டையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிரியாணியில் சேர்க்கும் போது. அவ்வளோதான், இது நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது பிரியாணி செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ இதில் 2 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம், வாசனை வர மாதிரி. இப்போது இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய். இப்போது வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற மாதிரி வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சுருண்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் முட்டை பிரியாணிக்கு சிக்கன் மசாலா சேர்த்தோன்னா டேஸ்ட்டே இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கறியிடக்கூடாது. இப்போ இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்குற மாதிரி வதக்கிக்கலாம். பழமான தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண புதினா சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தான், அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா அரிசி சேர்க்கலாம். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கிறேன். 1/2 மணி நேரம் ஊற வச்ச ரைஸு. இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி வந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் வேக வச்சு வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது கரண்டி வச்சு எதுவும் கிண்ட வேணாம், அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில், லோ ஃப்ளேமில் 1 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக வெந்துடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பிரியாணி ரெசிபீஸ்ங்கிற ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக சைட்லேருந்து எடுத்து விட்டுக்கலாம், முட்டை உடையாமல். நல்லா சாதம் சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. பிரியாணியோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முட்டை பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.